என்னடா வாட்ச்மேனை வெளியில காணுன்னு பார்த்தேன், உள்ளார உட்காந்து டிவி பாக்குதேன். என்னடி அது? ஏதோ நல்ல கமகமான வாசனை அடிக்குதே. இத்த இந்த பக்கத்து வீட்டு பார்வதிக்கா பிரியாணி செஞ்சாங்களா, அதை கொஞ்சோண்டு கொடுத்தாங்க தே, சாப்பிடுறீங்களா? என்னடி அது? சைவமா அசைவமா? உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான், நல்ல எலும்பு கறியா போட்டு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க தே. அடி பாவி சண்டாளி, எடி செத்து போனீங்க புருஷனுக்கு. நான் இங்க அம்மாவாசை விருது எடுத்துக்கிட்டு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. நீ பக்கத்து வீட்டுல போய் பிரியாணி வாங்கி திங்கறியா? போய் குடிடி முதல்ல அவகிட்ட. சரிங்க தே, போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, என்னங்க மன்னிச்சிருக்க. ஐயோ அம்மாவாசை அதுவுமா இப்படி அசைவ சத்தை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கலே. இத்த சாரி தே, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, என்ன பிரியாணி இது? மட்டன் பிரியாணி தே. சரி, அப்படி கொல்லப்புறமா எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு மூடு. சாமையெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு சாயங்காலம் சூடு கட்டி சாப்பிடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. இத்த மாமா கோச்சிக்க மாட்டாரா? ஆமா, செத்து போனவர் இப்ப கோச்சுக்கிட்டா என்ன, கோச்சு கட்டி போனா என்ன, போட்டே. அமாவாசைக்கு அசைவம் சாப்பிட்டா எதுவும் குடும்பத்துல தோசை வரும்னு சொன்னீங்களே. சின்ன பண்ணே, உனக்கு எதுவும் பயிர் இருந்துச்சுன்னா கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டா தோசமெல்லாம் சரியா போயிடும் என்ன.